நம்ம இன்றைக்கி ஆனால் வேறு கொண்டாட்டம் கொண்டாட போகிறோம். ஆமென். ஐ ஆம் கோயிங் டு செலிப்ரேட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரத்தத்தை எத்தனை பேர் கொண்டாட போகிறீங்க? சொல்லுங்கள் மேல. நான் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டாட போகிறேன். சொல்லுங்கள், நான் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டாட போகிறேன். நான் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டாட போகிறேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம அனைவரோடு கூட பேச போகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட உங்கள் சந்நிதியில் நாங்கள் வருகிறோம். எங்களோட பேசுங்கப்பா. அப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. அப்பா, எங்களை நடத்துங்கப்பா. ரத்தத்தை குறித்து நான் பேச போகிறேன். ரத்தத்தை குறித்து நான் தியானிக்க போகிறேன். எங்களோடு நீர் பேசுவீராக, எங்களோட இடைப்படுவீராக. ரத்தத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் ரத்தத்தில் தான் இருக்கிறது. எங்களை நீர் நேர்த்தியாய் நன்மையாய் நடத்தி தருவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் நம் பைபிளில் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதான் மெயின் நம்முடையது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி. பாட் பை பாட்டாக போவோம். மோசேயும் ஆரோனும் எகிப்து தேசத்துக்காரங்க இல்லை, அவங்க இருக்க வேண்டிய ஊர் இஸ்ரேல். ஆனால் இப்போ எங்கே இருக்காங்க? எகிப்தில். வெரி குட். எகிப்து என்றால் இன்றைய அடிமைத்தனம், இன்றைய பயம், இன்றைய கவலை, இன்றைய வியாதி, இன்றைய கடன். உங்களுக்கு எது இருக்கோ மனசில் வச்சுங்க. நல்லா இருக்க வேண்டிய நம்ம கடனில் இருக்கிறோம். நல்லா இருந்த உடம்பு வியாதியில் இருக்குது. நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது. இப்படி இருக்க வேண்டிய குடும்பம் 430 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்குது. எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறாங்களா? 430 வருஷம் என்பது நம்முடைய சைக்காலஜியே மாற்றிடும். அவனுக்கு ப்ரொஃபஷ்னல் தாட்டே இருக்காது, அவனுக்கு அடிமைத்தனத்தின் தாட்டு தான் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு திட்டம் வகுக்கிறார். என்ன திட்டம் என்றால், நீ பண்டிகை கொண்டாடு என்று சொல்லுகிறார். என்னதுங்க? எதை வரைக்கும் பண்டிகை பிடிக்கும்? பண்டிகை. ஆமென். பண்டிகை. என்னை விடுதலையாக்கும்படி ஒரு பண்டிகையே கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேலர்களை உங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் பண்டிகையே கொண்டாடுகிறார். பண்டிகையை இன்ஸ்டிடியூட் பண்ணுகிறார். ஃபீஸ்டா இது பேர். பண்டிகை என்றால் ஃபெஸ்டிவல், ஃபீஸ்ட் என்றால் பெரிய பண்டிகை என்ற அர்த்தம். ஆமென். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பண்டிகைகளுக்கு இங்கிலீஷில் ஃபீஸ்ட் என்று சொல்லப்படுது. இந்த பண்டிகைக்கு மாதத்தையே மாற்றுறார். இப்போ இருக்கிற இந்த ஆபிப் மாதம் தான் முதலாம் மாதம் இருப்பதாக. ஓகே ரைட்டா? நம்ம இப்போ தான் பாஸ் ஓவர் முடித்தோம், ஹோலி குட் ஃப்ரைடே முடித்தோம், ரெசரக்ஷன் சண்டே முடித்தோம். போன வாரம் தான் அது பார்த்தோம். திரும்பி இதை நம்ம பார்க்குறதுக்கு காரணம் இன்றைக்கி திருவிருந்து இருப்பதினால ஆண்டோடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? செலிப்ரேட் பண்ண போகிறோம். லைஃப்பில் அதிகமாக நம்ம இயேசுவின் ரத்தத்தை தான் செலிப்ரேட் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னு கேட்குறீங்களா? பிரதர், ரத்தம் ரொம்ப முக்கியம் பிரதர். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டாக்டர் என்ன எழுதுகிறாங்க? பிளட் டெஸ்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் நோபடி இஸ் செலிப்ரேட்டிங் தேர் பிளட் டுடே. சப்ஜெக்ட் தெரிஞ்ச பிறகு கொண்டாட மாட்டோம். படிக்கிற காலம், நம்ம படித்த காலத்துக்கு முன்னாடி எடுத்துன்னு போ, எதனா படிக்கணும். ஆனால் நம்ம படிச்சுட்டு வந்துட்ட பிறகு என்ன சொல்கிறோம்? ஒரு பயம் இருக்குது, இந்த ரத்தத்தில் என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ என்று தெரியாது. அப்படி கடந்த மாதத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. இந்த ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க உடம்புல. அந்த டையை தான் ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த டை ஹார்ட்டில் போகும்போது போக வேண்டிய வெசல் அது போகலன்னா போகாத இடங்கள்லாம் கலர் தெரியாது. பிளாக்காக தெரிஞ்சால் டை போயிருக்கு, அப்போ ரத்தம் போகுது. பிளாக்காக போயிட்டு டக்குன்னு ஒயிட்டாக நிற்குது, அண்ணாண்ட போகலன்னா என்ன அர்த்தம்? அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே, அடைப்பு இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் யாரெல்லாம் கிட்னி ப்ராப்ளமில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டையை ஏற்றக்கூடாது. ஏற்றினா கிரியாட்டின் லெவல் ஷூட் ஆகிடும், யூரியா லெவல் என்ன பண்ணுறோம்? ஏறிடும். இதனால் கிட்னி டிசீஸ் கூட வந்தாலும் வந்துடும். அப்போ என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்ற மாட்டாங்க. ஹார்ட்டுக்கு தான் நான் படிக்கிறேங்க, ஹார்ட்டில் என்னது, ஹார்ட்டில் அடைப்பு இருக்கான்னு தான் நாங்கள் படிக்க போகிறோம். ஆனால் உங்கள் கிட்னி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, ஒரு கையெழுத்து ஒன்று போடுங்களேன் அப்படின்வாங்க. சில நேரம் கிட்னி ஆகிடும், கெட்டு போய்டும் வாய்ப்பு இருக்குது அப்படின்வாங்க. அந்த மாதிரி முதல்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை பண்ணாங்க, தப்பிச்சு வந்துட்டார் எங்கள் அப்பா. கிரியேட்டின் என்ன ஆச்சு? 2 கிட்ட இருந்துச்சு. அப்படியே
அதுக்கு மேலே ஏறலை. இப்போ திரும்பி பண்ணிட்டோம். அப்போ டாக்டர் சொன்னாங்க கிட்னி பார்த்துன்னு. எனக்கா அவரோட பிளட் டெஸ்ட்டு கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், விசுவாசமாக பிளட் டெஸ்ட்டே கொடுக்கல போ அப்படின்ட்டேன். டாக்டர்களை செக்கப் போனால் செம்ம திட்டுறாரு. ஏப்பா ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்க, ஒரு கிரியாட்டினின் டெஸ்ட்டு கூட எடுத்து பார்க்க மாட்டியா? அந்த வேலை அந்த கூட உனக்கு டைம் இல்லையா? நீ அவ்வளோ பிஸியாகிறியா? போய் பண்ணிட்டு வா அப்படின்னு எழுதிட்டார். அந்த டெஸ்ட்டு கொடுத்ததுலேருந்து அது வர வரைக்கும் எனக்கு கிட்னியில் உப்பு ஏறிடும் போல். அது அவ்வளோ பயம். ரத்தம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அந்த ரத்தம் பார்க்கும்போதே நடுங்குது. ரத்தத்தை பார்த்தா தலை சுத்தல் வருது. யாருக்கு ரத்தம் வந்தாலும் அந்த வார்த்தை வாயில் சொல்லவே எனக்கு கூச்சமாக இருக்குது. யாராவது சொல்லுவீங்களா? ரத்தம் பார்த்துக்கலாமா, பேசுவோமா? பேச மாட்டோம். அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சொட்டு வந்தாலே நமக்கு தலை சுற்றுது. ஆமேன். அந்த இரத்தத்தை, இயேசுவின் இரத்தத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அல்ல இல்லையா? நம்ம ஃபேமிலியில் 4 பேர், சில ஃபேமிலியில் 5 பேர். என்னடா உங்கள் ஃபேமிலியில் 5 பேர், சில ஃபேமிலியில் 4 பேர், சில ஃபேமிலியில் 4 பேர், சில ஃபேமிலியில் 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரத்தம் இருக்குது. அப்பாவோட குரூப் 1, அம்மாவோட குரூப் 1, பிள்ளைங்களோட குரூப்பு ஒன்று எல்லாம் இருக்குது. இந்த எல்லா ரத்தங்களுக்கு நடுவில் ரத்தம் தான் மெயின். ரத்தம் குறை வந்தால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. குறிப்பாக ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம் பாருங்கள். சுவாசிக்கிறது நுரையீரலோட முடிஞ்சில்லை. அந்த நுரையீரல் அந்த ரத்தத்திலோட கலக்குது. நுரையீரலில் உள்ள ஆக்சிஜன் ரத்தத்தோட கலந்து ஆக்சி ஹீமோக்ளோபின்ற இதுவாக மாறி உடம்பெல்லாம் போகும், போயிட்டு ரிப்பீட் ஆகிடும். ரத்தத்தை பற்றி நான் நிறைய பேசலை. இயேசுவோட ரத்தத்தோட இம்பார்ட்டன்ஸ் தான் நான் பேச போகிறேன். அப்போ அப்பா ரத்தம் நல்லா இருந்தால் தான் ஃபேமிலி நல்லா இருக்குது. அம்மா ரத்தம் நல்லா இருந்தால் தான் குழந்தை நல்லா பிறகுது. குழந்தை ரத்தம் நல்லா இருந்தால் தான் அம்மா அப்பாவுக்கு நிம்மதி. ஏன்னா அடுத்த வாரிசை அது இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இதுக்கு பேர் கனெக்டிவ் டிஷ்யூவா. என்னதுங்க? உடம்பு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது என்னது? பிளட்டு. மூளையில் இருக்கிற அந்த ரத்தம் தான் நினச்சா சிண்டு வரல எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரும். எது பார்க்கும்? சிண்டு வரல எப்படி இருக்குன்ற ரத்தத்துக்கு உயிர் இருந்தால் சிண்டு வரல பார்த்துட்டியா, கொஞ்சம் காது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ரத்தம் போய் என்ன பண்ணும்? காதை போய் பார்த்துட்டு வரும். அந்த ரத்தத்தில் ஒரு அணு நீங்கள் சொல்கிறத கேட்டுச்சின்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லும். அதான் டாக்டர் உடனே என்ன எடுக்கிறாங்க? ரத்த டெஸ்ட். அதில் எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன்லாம் இருக்குது. சிலது சுரப்பிகளோடு சுரப்பி ரத்தத்தில் விடும், சிலது டியூப்லேருந்து நேராக போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். ஆனால் இந்த ரத்தம்ன்றது போகாத இடம் கிடையாது, பேசாத இடம் கிடையாது, நிற்காத இடம் கிடையாது, கொதிக்காத இடம் கிடையாது, குதிக்காத இடம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்குது. அந்த ஸ்பீடில் அது போகும். பவர்ஃபுல், எக்ஸலண்ட்டு, ஸ்டைலு. ஆமேன். உங்கள் பிளட்டை சும்மா அந்த இடத்துல உங்களை ரேடியல் ஆர்ட் அப்படி பால்பேட் பண்ணி பார்த்தீங்களா? கிளக் 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 அப்படின்னு கேட்கும். இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு உங்களோட ஹார்ட்டை பண்ணிங்கன்னா லப் டப்புன்னு சவுண்டு வருது. அது உங்களோட ஹார்ட்டோட சவுண்டு. அருமையான ஒரு பார்ட்டு தான் இந்த ரத்தம். இந்த பஸ்கா பண்டிகையில் ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் கூட கொஞ்சம் ரத்தம். ஆமேன். திருவிருந்து கூட அப்படி தான். நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க கூட இயேசுவின் ரத்தம். அல்லையா? அந்த பண்டிகையை படிக்க போகிறோம். நம்ம பண்டிகையை படிக்க போகிறோம் சைமல்டேனியஸாக. மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு இந்த மாதம் பிரதான மாதமாக இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணோம்? பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். நான் இந்த சர்மனை 4 பார்ட்டாக பேச போகிறேங்க. முதல் பார்ட் ப்ரிப்பரேஷன், ஆயத்தமாகுங்கள் பண்ணுங்கள். இரண்டாவது பார்ட்டு praise and worship, ஆராதனை செய்யுங்கள். மூன்றாவது பார்ட்டு பிளேக், வாதையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். 4வது பார்ட்டு விடுவிக்கப்படுங்கள் அப்படின்றது போல் பேச போகிறேன். முதல் பார்ட்டுக்கு வரலாம், ப்ரிப்பரேஷன். நம்ம ஆனால் இந்த யாத்திரை 12 விடக்கூடாது. ஏன்னா அதில் தான் என்னத்தை கொண்டு சொல்லி தராரு? பண்டிகை. ஆளாளுக்கு ஒரு பண்டிகை சொன்னீங்க. சிலர் தீபாவளி சொன்னீங்க, பொங்கல் சொன்னீங்க, கிறிஸ்மஸ் சொன்னீங்க. அதுங்கெல்லாம் வேறு. ஃபுட்டு பற்றி பேசுவோம். கிறிஸ்மஸ்னால் என்ன ஸ்பெஷலு? கேக். வேறு பிரியாணி. வேறம்மா? ஓகே. காலையில் இட்லி கறி குழம்பு. தீபாவளிலாம் என்னது? இட்லி கறி குழம்பு, பிரியாணி, அப்புறம் பட்டாசு பலகாரம். பொங்கல்னா சக்கரை பொங்கல், எல்லா காய் போட்டு சாப்பாடு. பேசுங்க, தைரியமாக பேசுங்க. நம்ம பண்டிகை தானே, நம்ம சாப்பிட்றது தானே.
வேற இதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த பண்டிகையோட பேர் பஸ்கா. பண்டிகை பேர் என்ன பேருங்க? மறக்கூடாது. என்ன பேருங்க? கர்த்தர் சொன்னது. எங்க ஆண்டவர் சொன்னாருன்னு கேட்குறீங்களா? 2ஆம் வசனம் பாருங்க. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. 11ஆம் வசனம் படிங்கல. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அதை கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்கா பேர். இனிமே யார்கிட்டயாவது உங்களுக்கு பைபிளில் பிடிச்ச பண்டிகை என்னன்னா டக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க. வெரி குட். மறக்கக்கூடாது. என்னதுங்க? பஸ்கா. பஸ்கா ஒரு 4 முறை சொல்ல. பஸ்கா ஹீப்ரூவில் இதுக்கு பேர் வந்து பேஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் பேர் வந்து பாஸ் ஓவர். தமிழில் பஸ்கா, ஹீப்ரூவில் பேஷா. பஸ்கான்ற பேரை மறக்காதீங்க. பண்டிகையோட ஸ்பெஷாலிட்டி வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன பண்ணணும்? யார் ப்ரிப்பேர் ஆகணும்? யார் ப்ரிப்பேர் ஆக வேண்டும்? அவன் கேள்வியா? யார்? இப்போ சொல்லுங்கள். இப்போ சர்ச்சுக்கு வந்தோம்ல, கிளம்பி வந்தோம்ல, யார் ப்ரிப்பேர் ஆகணும்? வரவங்களா? ஃபேமிலியாக பேசுங்களேன். அந்த சின்ன பையனை பார்த்து அந்த அம்மா சொல்லும், சர்ச்சுக்கு இதை கிளம்ப தருதா உனக்கு? அம்மா நான் கிளம்புறேன், நீ அம்மா இன்னும் கிளம்பல? தாத்தா சொல்லுவார், நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுன்னு கிளம்ப தெரியாது அப்படின்னு. ஆமேன். பார்க்கலாமா ரெஸ்பான்சிபிலிட்டி யாருதுன்னு? ஏற்றுக்க ரெடியா? சீட்டு குளிக்கு போடலாமா இல்லை பைபிள் கிட்ட கேட்கலாமா? பைபிள் கிட்ட கேட்கலாமா? ஓகே. 3rd வசனம் 4th வசனம் அப்படியே படிச்சுட்டே வாமா. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் படிச்சுட்டாங்க பாருங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள். வீட்டு தலைவர்கள் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டு தலைவர்கள். The responsibility goes to the head of the family. Every man. பைபிள் மட்டுங்க ஒரு குடும்ப தலைவனுக்கு மேலே யாரையுமே பொசிஷன் பண்ணல. நம்ம ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஊர், இந்த தெருவில், இந்த தெருவில் உள்ள ஆண்களுக்கெல்லாம் மேலே ஒரு வார்டு மெம்பர் எக்ஸாம்பிள், அதுக்கு மேலே ஊராட்சி தலைவர், அப்படியே போகும்போது பெரிய 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 தலைவர் போஸ்ட்டில் வரும். பைபிள் அப்படி கொடுக்கல. குடும்ப தலைவர் தான் தலைவர், அதுக்கு மேலே தலைவர் வந்து இயேசு தான். இது பைபிளோடது. ஆண்டவருக்கு அந்த கான்செப்டே பிடிக்காது. முதல் நிம்ராத் என்று சொல்லுகிறவனையும் அந்த பாபேல் கோபுரத்தை ஆண்டவர் அடித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்துக்கு தலைவன் கணவன், அவனுக்கு மேலே தலைவன் நான். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் வருத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குடும்ப தலைவன் மேலே சவுலை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. ஆமென். குடும்ப தலைவர்கள். The responsibility of preparation lies on the shoulders of the head man of the family. குடும்ப தலைவனுடைய தோள்கள் மேலே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. குடும்ப தலைவருடைய பொறுப்பு. ஆமென். பஸ்கா பண்டிகை கொண்டாடுவது குடும்ப தலைவருடைய பொறுப்பு. பிரதர், என் குடும்பத்துக்கு நான் சாப்பாடு போக வேண்டும் என்று வேலைக்கு போகிற சகோதரா, நான் உழைச்சி தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற சகோதரா, உனக்கு வேறொரு பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்திலே பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதும் உன் பொறுப்பே. அல்லேலூயா. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கிளம்ப போகிறாங்க. சொல்லிட்டார். எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. மறக்காதீங்க. எத்தனாம் தேதிங்க? 10ஆம் தேதி. எல்லா அப்பாங்களும், எல்லா அங்கிளுங்களும், எல்லா தாத்தாங்களும், என் வயசில் சொன்னால் எல்லாம் என் பசங்களும் தம்பிங்களும் கல்யாணம் ஆன பசங்கள்லாம் எல்லாரும் போகிறாங்க. எல்லாம் கையில் ஒரு பை எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா என்ன பண்ணோம்? ஆடாக பிடிச்சிட்டு வரணும். ஒரு ஆடு பிடித்து கொண்டு வர வேண்டும். என்ன பண்ணாங்க? இந்த இஸ்ரேலோட வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா 430 வருஷம் அவங்க அது வரைக்கும் ஆடை சாப்பிட்ற பொருளாகவே பார்க்கல. எஜமான் வீட்டில் ஆட்டுக்கறி சாப்பிட்டு கெட்டு போனது தான் கொடுப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. யாரும் அவங்க வீட்டில் போய் 4 கிலோ கறி வாங்கினதே இல்லை. முதல் முறை ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடு. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கையில் காசு சேர்த்து வைக்கிறாங்க, மார்க்கெட்டில் வாங்குறாங்க. இன்றைக்கி ஏகோபக பிஸ்னஸ். ஆட்டு வியாபாரம் பண்ணுறவங்களாம் பிஸ்னஸ். எல்லாம் குடும்பமாக என்ன வாங்குறான்? ஆடு வாங்குறான். வாங்குறவன் யார்? இந்த இஸ்ரவேல் அடிமைகள், கோஷியன் தேசத்தில் இருக்கிறார்கள் அடிமைகள். என்னத்தை வாங்குகிறார்கள்? ஆடு வாங்குறான். எதுக்குடா ஆடு உனக்கு? பண்டிகை கொண்டாட போகிறீங்களா? ஓ சரி விடு,
நீ எங்கே பண்டிகை கொண்டாட போகிற? பண்டிகைனா உனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல, காசு கொடுன்னு வாங்கினாங்களா என்று தெரியவில்லை. எல்லாரும் ஆடுகளை வாங்கினார்கள். டு பை, ஆமேன், டு டேக் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அ லேம்ப். செம்மறி ஆடாகவும் இருக்கலாம், வெள்ளாடாவும் இருக்கலாம். வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். 10ஆம் தேதி. சரி பாஸ்டர், எங்கள் வீட்டில் 2 பேர் தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்குது, ஒரு ஆடு நாங்கள் சாப்பிட மாட்டோம் பாஸ்டர் அப்படின்னா, சரி அப்போ என்ன பண்ணு, உங்கள் வீட்டில் பக்கத்து வீடு இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க. முதல் முறை ஷேர் பண்ணி ஆடு வாங்குறது எங்கே வந்திருக்கு? வீதம் போடுறது. ஐயோயோ நாங்களும் 2 பேர் அவங்களும் 2 பேர், அவங்க ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, சரி இன்னொரு வீடை சேர்த்துக்க. இல்லை 3 குடும்பம் சேர்ந்து கூட சாப்பிட மாட்டோம், நாங்கள் 10 பேர் சேர்ந்து தான் ஒரு ஆடை முடிப்போம். ரைட், 10 பேர் வாங்கிக்கோ. இல்லையா நான்லாம் இவ்வளோ சின்ன சின்ன துண்டு தான் சாப்பிடுவோம், அப்போ 20 ஃபேமிலி. ரைட், ஓகே 20 எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இன்றைய ஸ்டாண்டர்டில் ஒரு ஆடு 20 ஃபேமிலி சாப்பிடும் போல், நம்ம 20 ஒன்றா சேர்ந்து இந்த ஆடனுடைய கழுத்தை என்ன பண்ணோம்? வீட்டுக்கு வெளியே வச்சு 14ஆம் தேதி அந்த ரத்தத்தை கிண்ணியில் எடுத்து, எத்தனை ஃபேமிலிக்கு போவோம் அத்தனை கிண்ணத்தில் எடுத்துகிட்டு உன் வீட்டு நிலை கால்களுக்கு போய் அவைகளை என்ன பண்ணோம்? அதை என்ன பண்ணோம்? வைத்து அடித்து நிலைக்கால்கள் 2லும் மேற் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். என்ன பண்ணோம்? ஸ்ப்ரிங்கிள் இட், ஸ்ப்ரிங்கிள் த பிளட். பார்க்க விட மாட்டாங்க தானே, ரத்தத்தை ஓரமாக வச்சுருவாங்க, போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாமே அந்த ஆடு அடிக்கிறத பார்க்குறாங்க, அந்த ரத்தத்தை பிடிக்கிறாங்க, நிலைக்கால்களில் பூசுகிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காட்சி. குடும்ப தலைவர் சொல்கிறாரு, ஏய் லிசன் பண்ணுங்க, இந்த ஆடோட ரத்தம் சிந்தினா தான் உன் ரத்தம் தப்பிக்கும். ஆடோட ரத்தம் பாவம் பாவம் பாவம், ஐயோ பாவம் ஆட்டுக்குட்டியாகுது, 1 வயசு, கட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வளர்த்துக்கிறேன். கொஞ்சம் இரு, அது அடிக்கப்பட்டா தான் நீ அடிக்கப்பட மாட்ட. 430 வருஷமாக அடி வாங்கினுங்கிற, சாட்டையில் அடி, கரெக்ட் தானே? ஆலோட்டிகள் அடிக்கிறதுக்குன்னு ஆள் வச்சுருந்தானா, அடியால் வச்சு மக்களை அடித்து வேலை வாங்கினவன் எகிப்திய. இந்த ஆடு என்னைக்கு அடிக்கப்படுதோ இனிமேல் நீ அடி வாங்க மாட்ட. பாரு, அந்த ஆடு அடிக்கப்படுகிறது, அப்படியே ரத்தம் சிந்தப்படுகிறது. ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ரத்தம். அப்பா அம்மா 2 குழந்தைங்க ஒரு ஆடு பிடிச்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கி இந்த ஆடு கட் பண்ணுறதுக்கு புச்சர் வரமாட்டான், நீதான் மகனை கட் பண்ணணும். ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குது? இது வரைக்கும் நான் கட் பண்ணதே இல்லை, பண்ணதே கிடையாது. அவங்க கட் பண்ணு, அந்த ரத்தத்தை பிடி, நிலைக்கால்களில் பூசு, எல்லாம் பூசு, வீடு முழுதும் இரத்த வாடை. உன் ரத்தம் தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த பண்டிகை பற்றி நான் ரொம்ப யோசிக்கிறேங்க. 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி, பார்க்குறதுக்கு தான் தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன். அப்புறம் எப்படியா உன் கதை ஓடுதுன்றீங்களா? ஒரு நிமிஷமும் என் வாயில் அந்த ரத்தத்தை சொல்லின்னுக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்று. அன்றைக்கு அந்த ஆடு அடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி உங்களை பஸ்கா பண்டிகை கொண்டாட சொன்னேன்னா போய் ஆடு பிடிச்சிட்டு வந்து அடிங்கன்னு சொல்ல மாட்டேன். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்கள் வீட்டில் ரத்த வாடை வந்தாலும் அதனால் வியாதி தான் வரும். இயேசுவின் ரத்தம் என்கிற வாடை அல்ல, இயேசுவின் ரத்தம் என்கிற வார்த்தை வர வேண்டும். த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்து 2 நிலைக்கால்களையும் மேல் சட்டத்திலும் நீ தெளிக்க வேண்டும். திஸ் இஸ் ப்ரிப்பரேஷன். யூ நீட் டு பி ப்ரிப்பேர்டு. எதுக்குங்க அந்த ப்ரிப்பரேஷன்? 430 வருஷம் அடிமையாக இருக்காங்கப்பா. அவங்க ஊர் இஸ்ரேல், ஆனால் இப்போ எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில். என்ன வேலை செய்கிறாங்க? அடிமை வேலை. அடிமை வேலை என்ன தெரியுமா? வேலை செய்வோம், சோறு போட மாட்டாங்க, சம்பளம் தர மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு வச்சு தான் மீதி கொடுப்பாங்க. தான் பிஎஃப், இன்சூரன்ஸு, சம்பளம்லாம் எதுவுமே கிடையாது. செத்தா தூக்கி போடுவாங்க, அவ்வளோதான். கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாம் செய்யணும். ஆனால் இந்த நாள், இந்த பண்டிகை உன்னை விடுதலையாக்குகிற பண்டிகை. குடும்பத் தலைவர்களே ஆயத்தப்படுங்கள். நீங்கள் இங்கே உட்காந்துக்கலாம், ஐயா நான் கிறிஸ்டியனாக இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ அத்தனையும் இப்போ இருக்குதியா அப்படின்னா, நீங்கள் இன்னும் உங்கள் வீட்டுக்கு ஆடு வாங்கின்னு வந்து பலி செலுத்தலைன்னு அர்த்தம். இயேசுவின் ரத்தம் என்கிற ரத்தத்தை இன்னும் நீங்கள் உச்சரிக்கவில்லை என்ற அர்த்தம். உங்கள் வீட்டிலே திருவிருந்து இன்னும் நீங்கள் கொண்டாடவில்லை என்ற அர்த்தம். குடும்ப தலைவர்களை கவனிங்க, உங்கள் பொறுப்பு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் திருவிருந்து கொடுப்பது. இன்றைக்கி யாராவது ஆண்கள் இங்கே உட்காந்துட்டு நான்லாம் ப்ரே பண்ண மாட்டேன், இல்லை எங்கள் ஒய்ஃப் தான் அப்படின்னீங்கன்னா மிஸ்டேக் பண்ணாதீங்க. இது குடும்ப தலைவர்களுடைய பொறுப்பு. ஆண்டவர் முன்னாடி சல்யூட் பண்ணுகிற ஒரு ஆண் மகன் அவன் மனைவி முன்பதாக வெட்கப்படாதபடி கர்த்தர் அவனை காப்பாற்றுவார்.
ஒரு விமன் எப்போதும் தான் கணவன் வந்து ஹீரோ போல இருக்கணும்னு நினைப்பா. இந்த மனிதனை ஹீரோவை ஆக்குவது யார் தெரியுமா? த ரியல் ஹீரோ. நைட்டு நேரத்தில் சந்திரன் ஒளி வீசுது, பா சந்திரனோட வெளி நிலா ஒளி எப்படி இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த நிலாவுக்கு ஒரு தலைவன் உண்டு, அவன் தான் சூரியன். நீ தான் நிலா என்றால் உனக்கு தலைவன் உண்டு, அவர் தான் நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்ரி மேன் டு ஷெட் த பிளட். ஆமென். பைக் எடுக்கும்போது முதல்ல குடும்ப தலைவர்கள் என்ன சொல்லணும்? சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். சாப்பாடு சாப்பிடும்போது என்ன பண்ணணும்? நேராக எடுத்து அந்த பிரியாணி வாயில் போட்டுறக்கூடாது. கெட்டு போன கறியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சொல்லணும், இயேசுவின் ரத்தம். நேராக போய் யாருன்னா காசு கொடுக்குறாங்கன்னு வாங்கிடக்கூடாது. அதில் எதனா சைன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா சொல்லணும், இயேசுவின். நேராக சண்டைக்கு போகக்கூடாது, சொல்ல வேண்டியது இயேசுவின். மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்தால் என்ன சொல்லணும்? இயேசுவின். பிரதர், ரத்தம் தான் பிரதர். தட் இஸ் த கனெக்டிவ் டிஷ்யூ which can connect throughout the body. அதனால தான் இயேசு அந்த கனெக்டிவ் டிஷ்யூவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார், இலவசமாக கொடுத்தார். சொல்லமா, இயேசுவினுடைய கனெக்டிவ் டிஷ்யூ என்னுடைய சரீரத்தோடு கனெக்ட் ஆவதாக. அந்த ரத்தத்தை பற்றி இன்றையிலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் சொன்னார். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன் குடும்பத்தை காப்பாற்றும், உன் குடும்பத்தை காப்பாற்றும். எதங்க? பக்கத்து குடும்பத்தை இல்லை, உன் குடும்பத்தை. இப்போ கேள்வி, எந்த ஆண்மகன் எல்லாம் புறப்பட்டு போய் மார்க்கெட்டில் ஆடு வாங்கிட்டு வந்தாரோ? கரெக்டா? எந்த ஆண்மகன் எல்லாம் தன் மனைவி பிள்ளைகளை வெளியே கூட்டி அந்த ஆடை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்தாரோ? எந்த ஆண்மகன் எல்லாம் அந்த ரத்தத்தை கிண்ணத்தில் எடுத்து நிலைக்கால்களில் பூசினானோ அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இந்த ஆடு கான்செப்ட்லாம் நமக்கு செட் ஆகாதியா? நான் இன்றைக்கி சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு ஓட்டி தரான் வாங்கிட்டு வரேன்னு வந்திருந்தா காப்பாற்றப்படுமா? லிசன், நான் வேலை செய்ததை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய நான் குடும்பம் நல்லா இருக்கும் என்று நினைத்தால் என் மகனே, நீ தவறாக யோசிக்கிறாய். நீ வேலை செய், நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய உன் குடும்பம் காப்பாற்றப்படாது, உன் அடிமைதனம் மாற்றப்படாது, உன் நுகங்கள் முறிக்கப்படாது. 430 ஆண்டுகள் இருந்த அடிமைதனத்தை ஒரு நொடியில் இந்த ரத்தம் உடைத்தெறிந்து காப்பாற்றப் போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கான்செப்ட் ஏற்றுக்க போகிறீங்க? பைபிள் தானே, பைபிள்னும் போது கண்ணை முடியுன்னு ஏற்றுக்கணும். கண்ணை முடிங்க பார்க்கலாம், தலையாட்டுங்க. ஆமாம், வேதத்தை சொல்லுங்கள், வேதத்தை கண்மூடிதனமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எஸ். யாருக்கெல்லாம் தலை சுத்தல் வரும் காலையில் இல்லை பாஸ்டர், இப்போவே சுற்றின்னு தான் உட்காந்துருக்கேன். அண்ணாயா, எங்கள் ஐயா ஆல்வேஸ் ரெடி இல்லை, தலை சுத்தல்னா ஐ எம் ரெடி அப்படின்னு. ஓகே, ஏன் தலை சுற்றுதுன்னீங்கன்னா டாக்டர் என்ன சொல்வார்? சுகர் அதிகமாக இருக்கும் போல். கரெக்ட் தானே? டாக்டர் நீ எதுவுமே சொல்லாத டாக்டர், எதனா ஒரு மாத்திரை கொடு. ஒருத்தர் சொல்கிறார், எதுவுமே பேசாத, ஒரு மாத்திரை மட்டும் குத்துரு, எனக்கு தலை சுற்றுது இது அதுன்னு சொல்லி கெட்டது எதுவும் சொல்கிறாத அப்படின்றார். சுகர் கம்மியாக இருக்கும் போல், இல்லைனா சுகரு ஜாஸ்தியாக இருக்கும். பிபி அதிகமாக இருக்கும் போல், இல்லைனா இதெல்லாம் எதை பற்றி பேசுகிறாரு? உங்கள் ரத்தத்தை பற்றி அவர் பேசுகிறார். உங்கள் ரத்தத்தை பற்றி அவர் பேசுகிறது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றீங்களா? உங்கள் ரத்தம் பேசாது, அது பண்ணும். நம்மள மாதிரி தமிழ் பேசாது, தலை சுத்துத அதை பேசும். ஆமென். பேசுதா? கான்செப்ட் எங்கே தான் இருக்குது சொல்லுங்கள்? ரத்தத்தில் தான் இருக்குது. இந்த ரத்தம் நமக்கு உதவாதுன்னு தெரிஞ்சு தானே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை கர்த்தர் அன்னைக்கு கொடுத்தாரு. அப்போ உங்கள் பிளட் டெஸ்ட் வரும்போது நீங்கள் பகீர்னு போயிடுறீங்க. முன்னாடியே பகீர்னு ஆகிடுங்க, கை எப்படி வைங்க. இது ஹெல்ப் பண்ணாதுன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா, சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எனக்கு உதவாத நேரத்தில் எனக்கு உதவும்படி இயேசுவின் ரத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ சொல்லுங்கள், எத்தனை முறை இயேசு ரத்தம் சொல்லுவீங்க? எத்தனை முறை பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்களா? அதை சொல்லாத நேரமே இல்லை. ரோடு கிராஸ் பண்ணும்போது, பஸ் ஏறும்போது, தண்ணி குடிக்கும்போது, புறக்க ஏறும்போதே உயிர் போகுது இயேசுவின். சாப்பிடும்போது, தூங்கும்போது, பயம் வரும்போது, குழப்பம் வரும்போது, மைண்ட் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் போது சொல்லுங்க திருச்சபையே, இயேசுவின் ரத்தம் 2 நிலைக்கால்களும் ஒன்றில் மகனே 2த்திலையும் பூசு, மேல் சட்டத்திலையும் பூசு. இந்த சைடும் பூசிக்க, இந்த சைடும் பூசிக்க, இந்த சைடும் பூசிக்க, கீழே ஊத்திரீர். ஆல் த டைரக்ஷன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம். கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின்
ரத்தம். இயேசுவின் ரத்தம். இங்க பூசுற கான்செப்ட் இயேசுவின் ரத்தத்துல தான் வந்து தெளித்து. It has to be sprinkled. The fresh blood of the lamb. கடையில் போய் கொஞ்சம் ரத்தம் வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணி வாங்குறாங்க, அந்த ரத்தம் இல்ல, the fresh blood of the lamb. அந்த ஆடு அப்போ உயிர் விட்டுக்கிட்டே இருக்கு. கரெக்ட் தானேப்பா? எவ்வளோ மேக்ஸிமம் ரத்தம் வெளியே வரும்போது அதோட உயிரே போவோம். அது உயிர் விட்டுக்கினே இருக்குது, இவன் தெளிச்சினே இருக்கிறான். அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள தேவாட்டு குட்டி என்று வெளிப்படுத்தல விசேஷம் சொல்லுகிறது. இயேசு நமக்காக உயிர் விட்டு கொண்டே இருக்கும்போது நீங்கள் நானும் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். பண்டிகை, இந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்குன்னு ஒரு பிளேட் இருக்கு. ஆமென். ஒரு பிளேட் பிரியாணி கொடுப்பா, அரை பிளேட்டு. எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? அந்த பிளேட்டில் என்னென்ன இருக்கும் சொல்லுங்க தைரியமா? சொல்லுமா. ரைஸு, அப்புறம் ரைத்தா, ராலேவா, ரைஸு ரைத்தா, அப்புறம் முட்டை, அப்புறம் எக்கு, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் கேசரி, இப்போலாம் தண்ணி கூட தராங்க. ஒரு பிளேட்டு. நம்ம பஸ்காவோட பிளேட்டை நீங்கள் படிக்கணும். ஏற்கனவே நிறைய டைம் நம்ம சர்ச்சில் படிச்சிருக்கோம், திரும்பி படிப்போம். சொல்லுங்கள், பைபிளை திரும்ப படிப்போம். எத்தனை பேர் திரும்ப படிக்கலான்றீங்க? திரும்ப படிப்போம். சொல்லுங்கள், திரும்ப படிப்போம். தங்கங்களை சொல்லுங்கப்பா, என் பசங்க பைபிள் என்ன பண்ணுவோம்? திரும்ப படிப்போம். திரும்ப படிக்கிறாங்க. 12ஆம் அதிகாரத்திலே இதை எடுத்துட்டாங்க. இதை எப்படி சாப்பிடணுமா? 8th verse. நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அந்த புசிக்க கடவுள். சாயந்தரத்தில் அடித்து தெளிச்சிடணும்ப்பா. ஆனால் இது வந்து டின்னரா, என்னதுங்க, நைட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த ப்ராசஸே அவ்வளோ பெருசு. நல்லா தெளிச்சிட்டான், வீடை ரெட் ஆக்கிட்டான். இப்போ சாப்பாடு அம்மா குக் பண்ணுது, வெளியே வச்சு குக் பண்ணுறாங்க. சுட்ட கறி, நெருப்பினால் சுட்டு. நாம எத்தனை பேருக்கு நெருப்பினால் சுட்ட கறி பிடிக்கும்? இன்னும் ரஃபாக்க சொல்லியிருக்கார், முடிஞ்சால் சாப்பிடு. நம்ம சர்ச்சில் ஒரு முறை பஸ்கா பண்டிகை அப்போ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேயே பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதனால் மெல்லவே முடியல. அவங்க குட்டி கஜரா சைஸில் கொடுத்தாங்க, அதே மெல்ல முடியல. சாப்பிட முடியல. எதனா ஒரு சாஸ் மாதிரி இருந்தால் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சட்னி இருந்தால், சால்னா சேர்வா இருந்தால் ஊற வச்சு சாப்பிட்லாம். நோ, அந்த பிளேட்டில் 3 ஐட்டம் தான். நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரை. வாய் ஃபுல்லாக கசப்பு, ஒரே ரத்த வாடை. குழந்தைங்களாம் அந்த கறியை மெல்ல மாடுதுமா. நாமா நேற்று பொட்டேட்டோ ஸ்மாஷ் கொடுத்த, இன்றைக்கி என்ன கொடுக்குற? ஆமாம், பல்லு இல்லாத குழந்தைக்கும் அதுதான். அன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன தான்? பால் பாட்டில் கிடையாது, இதுதான் கசப்பான சட்னி தான். போட்டுன்னு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலான்னு சக்கரை அலோடு இல்லை. புளிப்பில்லாத அப்போ, கசப்பான கீரை. நான் கேட்குறேன், இது பேர் பண்டிகையா? சொல்லுங்கள், இது பேர் பண்டிகையா? வந்துடுவானுங்களா நம்ம பசங்க? என்னடா அதெல்லாம் வரமாட்டான். ஃபாஸ்டிங் ப்ரேயர்னாலே முடிஞ்ச பிறகு பிரியாணி இருந்தால் தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரு. எங்களுக்கு நடுவில் ஒரு 4-5 டீ பிஸ்கட் ஓடணும். தே ஹாவ் டு செலிப்ரேட். பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். நீ பிழைக்கணும்னா ஒரு ஆடே சாகிறதே. Israel has been forced by God. See, we need to force ourselves to be delivered. நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், நான் வாழ்கிற மாதிரியே வாழ்வேன், நான் எகிப்தோடு இருப்பேன், இஸ்ரேலோடு இருப்பேன் இல்லை மகனே. யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் திங்ஸ். நீ மாறப்போகிற. நேற்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்தால் நேற்றைக்கு இருந்த அதே அடிமைத்தனம் இன்றைக்கு இருக்கும். நீ மாறுவாய் என்றால் அடிமைத்தனத்தை இன்றைக்கு முறிக்கிறார். This is the preparation. How many of you are prepared for this? இந்த பஸ்கா பண்டிகை ப்ரிப்பேர் பண்ண எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? உலகத்திலே ஒரு எக்ஸலண்ட்டான செஃப் யாருன்னா நம்ம ஜீசஸ் மட்டும்தான். எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறீங்க? நம்ம ஜீசஸ் என்கிற செஃப்பு இவங்க 4000 வருஷமாக சாப்பிட்டு இருந்ததை சிம்பிளாக மாற்றினார். மத்திய 26 அப்போ வந்தார். ஆமேன். ஒரு ஆடை பிடிச்சிடுவாங்கடான்னு சொல்ல, அப்பத்தை எடுத்து கொண்டு வந்தார். அதை பிட்டு தன் சீஷர்கள் கொடுத்தது, உங்களுக்காக பிற்கப்படுகிற. பிறகு திராட்சை ரசத்தை எடுத்தார், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக சிம்பிளாக முடித்தார். தேங்க் காட். நீங்களும் நானும் இஸ்ரவேலர்களாக பிறந்து கசப்பான கீரையும் புளிப்பில்லாத அப்பமும் சுட்ட இறைச்சியும் சாப்பிடுபவர்கள் அல்ல, நாம் திருவிருந்தில் பிரவேசிப்பவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு திருவிருந்து பிடிக்கும்? எத்தனை பேர் எடுக்கிறீங்க?
எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஃபேமிலியில் எடுக்க போகிறீங்க? யூ ஹாவ் டு டூ இட். யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? கணவர்கள்லாம் சொல்லுங்கள், தலைவர்கள்லாம் கையை தூக்கி அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், இட் இஸ் அன் ஹோலி கான்வகேஷனா. இதை நீ ஆராதனையாக செய்ய வேண்டுமா? பாருங்க, அந்த வசனம் 25ஆம் வசனம் எக்ஸலண்டா இருக்கு. இதை உன் குடும்பத்துக்கு தலைமுறையாக சொல்ல வேண்டும். சொல்லுங்கம்மா, 25th verse 12:25. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். ஆமென். இந்த ஆராதனையை நம்ம ஏற்கனவே 11 வருஷமா இந்த பஸ்காவை இங்கே கொண்டாடுறோம். ஆமென். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம இடத்துல நம்ம இருப்போம். எத்தனை பேர் சாப்பிட்லான்றீங்க? அதே மாதிரி கசப்பான கீரை சாப்பிட்லாமா? ஃபுல்லாக இல்லைங்க, அது முடிஞ்ச பேர் வேறு சாப்பாடு கொடுப்போம், டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்ப்போம். கசப்பான புளிப்பில்லாத அப்பம், சுட்ட ஆட்டிறைச்சி. நீ போகிற தேசத்துலலாம் இதுதான். நம்ம எவ்வளோ மேலுங்க. இவங்க எப்படி தெரியுமா? முதல் நாள் பஸ்கா, 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள், 8ஆம் நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்போ மொத்தம் 8 நாளும் இதுதான். அப்போவே சுட்ட தோசை தான். தயிர் மோர் கிடையாது, லெமன் கிடையாது, புளிப்பே இருக்க கூடாது. எத்தனை ஃபுட் அப்படி செலக்ட் ஆகி வரும்னு எனக்கு தெரில. ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, ஜாமு எல்லாம் அவுட் ஆகிடும் இல்லை. ரசம் கிடையாது, சாம்பார் செல்லும்ல, ஆனால் புளி ஊற்றக்கூடாது. வேறு அப்படி தான் ஃபுட்டு, புளிப்பில்லாத ஃபுட்டு. இட்லி தோசைலாம் கிடையாது, சப்பாத்தி வேணால் போட்டு சாப்பிட்லாம் அப்படியே போட்டு. இப்படி தான் புளிப்பில்லாத 8 நாள். ஆமென். இஸ்ரவேலுக்கு இந்த பண்டிகையை கொடுத்தார். இதை நீ கொண்டாட வேண்டும் என்று சொன்னார். ஆமென். இந்த பஸ்காவை அவங்க கொண்டாடிக்கினே இருந்தாங்க. இயேசுவும் பிறந்துட்டார். ஏற்கனவே 4000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லூக்கா 22 வந்துட்டோம். யாத்திராகமம் 12 சைட் பை சைடு வச்சுங்க, லூக்கா 22 சைட் பை சைடு வச்சுங்க. லூக்கா 22:1 படித்தோம் என்றால் இங்கே ஒரு பஸ்கா பண்டிகையை பற்றி சொல்லப்படுகிறது. லூக்கா 22. பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிடுச்சு. ஓகேயா, என்ன வந்துருச்சு? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. எத்தனை ஆயிரம் வருஷம்? இது ஏற்கனவே ஒரு 4000 இயர்ஸ் தாண்டிடுச்சு. ஜீசஸே பிறந்துட்டார். ஆமென். இயேசு பிறந்துட்டார். இந்த பண்டிகை என்ன பண்ணுது? வருது. அப்போ இத்தனை 1000 வருஷமாக கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சாப்பிட்ருப்பாங்க எல்லோரும் அந்த நாளில்? புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, சுட்ட இறைச்சி. இப்பொழுது பாருங்க, பஸ்கானா என்ன பண்ணோன்னு சொன்ன? 1 வயது ஆடை கொலை செய்ய. இப்போ நம்ம ஜீசஸ் பற்றி படிக்க போகிறோம், ரைட்டா? 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, லூக்கா 22:2. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். இது பார்த்தீங்களா? பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கணவனும் என்ன பண்ணுவார்? எந்த ஆடை எடுத்து போய் பலி செலுத்தலாம், எந்த ஆடை வெட்டலாம், எந்த ஆடை கொல்லலாம் தானே யோசிச்சிருப்பார் பிளானு. இங்கே பாருங்கள், இவனுங்க என்ன பிளான் பண்ணுறானுங்க? இயேசுவை எப்படி? ஏப்பா எத்தனையோ பண்டிகை வந்திருக்கு, ஏன்ப்பா இந்த பண்டிகையில் ஃபைனலைஸே பண்ணிட்டீங்க, கொலை செஞ்சிடலாம் பஸ்கான்னு. உங்களுக்கு புரியுதுங்களாங்க? பஸ்கா பண்டிகை யூதர்களுடையது, தேவ ஆட்டுக்குட்டியினுடைய திருவிருந்து இந்த இஸ்ரவேலர்களுடையது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுடையது. இதை ஆராதனையாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். சரியா? இப்போ இந்த சைமல்டேனியஸாக எக்ஸோடஸ் 12க்கு வந்துடலாம், யாத்திராகமம் 12க்கு நம்ம வந்துடலாம். உங்கள் பைபிளில் 2 பேஜையும் பிரித்து வச்சுங்க. முதல்ல ப்ரிப்பரேஷன் சொன்னேன், 2வது வர்ஷிப்னு சொன்னேன். அதை பற்றி நான் பெருசாக பேசலை. வர்ஷிப்னா திரும்ப திரும்ப ஆராதனை செய்து கொண்டு வருஷம் பண்ணு, உன் குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா? இப்போ என்னென்னா 3rd பாயிண்ட் நான் வருகிறேன். பிளேக், வாதை. என்னதுங்க? God is preparing Israel to face the plague. இன்றைக்கும் நீங்களும் நானும் திருவிருந்து எடுக்கும்போது ஏன் நான் எடுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வருகிற வாதைக்கு முன்பதான ஒரு ஆயத்தம் தான் இந்த திருவிருந்து. ஆமென். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14ஆம் தேதினா எல்லா இஸ்ரவேலர் வீட்லேயும் ரத்தம் வாசனை. எல்லாரும் அந்த சாயங்காலத்துலேயே அடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? போய் கதவை சாத்திட்டாங்க. அன்றைக்கு பஸ்கா பண்டிகை. பஸ்கா என்றால் ஹீப்ரூவில் பேஷா, இங்கிலீஷில் பாஸ் ஓவர், கடந்து போகிறார். இந்த முறை தேவன் சங்கார தூதனை அனுப்புகிறார். ஆண்டவருக்கு நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. கேப்ரியல் குட் நியூஸ் கொடுக்குற ஏஞ்சல், மைக்கேல் ஃபைட் பண்ணுற ஏஞ்சல். ஆனால் இப்போ வரப்போகிறது யாருங்க? சங்கார தூதன். அவர் கையில் என்ன இருக்குது? கத்தி இருக்குது, பட்டயம் இருக்குது.
அவரோட வேலை நான் ஹியூமன்ஸை ஸ்லாட்டர் பண்ணுறது. என்னதுங்க? ஆமாம், உலகத்தில் அதிகமாய் மரிக்கிற சாகிற ஒரு இனம் மனிதர்கள் தானா. ரொம்ப கொடுமையான அவதைப்பட்டு ஒரு 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 கறி கடைக்கு போனோம்னா கூட இந்த மிருகத்தை எப்படி தான் கொல்லணுங்குது. ரொம்ப படாத பாடுபட்டு சித்திரவதை பண்ணி சாகிறவன் மனுஷனை தான் அப்படி சாகடிக்கிறாங்க. அவ்வளோ கொடுதான ஒரு நிலை. இது பிளேக் வருது. இஸ்ரவேலர்கள்லாம் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. ரத்தத்தை பூசிட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. 10வது வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சங்கார தூதன் வருகிறான். இந்த வீடு பார்க்குறான். ஹவுஸ் நம்பர் ஏ என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. ரத்தம் அவன்கிட்ட பேசுது. சார், நான் இந்த குடும்பத்துக்கு உத்தரவாதி. நான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வீட்டுக்கு போகிறான். நான் இந்த குடும்பத்துக்கு அதுக்கு அடுத்த வீட்டில் ரத்தம் இல்லை, உத்தரவாதமே இல்லை. சங்காரத்துடன் உள்ளே பிரவேசிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கு உத்தரவாதி. அல்லேலூயா. ஒரு நாட்டுக்கும் எப்படி சண்டை நடக்குமோ அது போல தான் ஒரு கிருமி உங்கள் உடம்புக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய வெள்ளை அணுக்கள் போய் ஃபைட் பண்ணும். பெரிய மிலிட்ரி வார்ஃபேரோட பெருசு அது. ஒரு பெரிய ஸ்டடி. உங்களுடைய வெள்ளை அணுக்கள் தான் உங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், ஒயிட் பிளட் செல்ஸ் என்று சொல்லுவார்கள். கிருமிக்கும் குட்டி போடுற திறன் இருக்குது. நிமிடங்களில் குட்டி போடும். கொரோனா எப்படி போடுங்க? நிமிஷத்தில் குட்டி போடும். ஆனால் இது குட்டி போடுற இடத்துல ரத்தம் இருக்காது. கொரோனா எப்படி போகுது? மூக்கு வழியாக போய் நுரையீரலில் போய் குட்டி போடுது. நுரையீரலில் என்ன சர்க்குலேட் ஆகுது? ஏர் சர்க்குலேட் ஆகுது. கேப்பிலரிக்குள்ளே தான் பிளட்டு சர்க்குலேட் ஆகுது. ஆனால் கொரோனா எங்கே இருக்குது? சும்மா கண்டமேனிக்கு ஆல்வியலை மேலே அந்த காற்று போகிற இடத்துலலாம் அது வந்துருச்சு. இப்போ நம்ம ரத்தம் எங்கே இருக்குது? கேப்பிலரில் வெளியில் வந்து அது கூட ஃபைட் பண்ணும்போது பேஷண்ட் என்ன பண்ணுவார்? சளி கூட சேர்ந்து என்ன வரும்? ரத்தம் வரும். ரொம்ப பயப்படுவோம். இன்ஜூர் ஆகும். பயங்கரமான டேமேஜ் நடக்கும். ஒரு மிலிட்ரியில் அடி தடி நட்டா அப்படி வருமோ ரத்தம் வரும். டிபியில் ரத்தமாக வாந்தி எடுப்பாங்க. ஐயோ, ஃபைட்டு நடக்குது. இந்த ரத்தம் உத்தரவாதம் பண்ணுகிறது. அப்போ தான் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, வென்டிலேட்டர் கொடுக்குறாங்க. நம்ம ரத்தத்தை அதுக்கிட்ட போகிறதுக்கு என்ன வழி பண்ணுறாங்க? அந்த கிருமியோட வீரியத்தை குறைக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணி லாஸ்ட்டில் அந்த ரத்தத்தையும் அடக்குறாங்க, அந்த சளியும் எடுக்கிறாங்க, மனுஷனையும் காப்பாற்றுறாங்க. உத்தரவாதம் அது எது தெரியுமா கொடுக்குது? ரத்தம் கொடுக்குது. பல நேரத்தில் ரத்தம் தோற்று போகும்போது நாமளே தோற்று போகிறோம். இன்றைக்கு எல்லா வாதையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் உத்தரவாதம் இயேசுவின் ரத்தம் கொடுக்கிறது. 1 யோவான் 1:7 சொல்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சொல்லுங்கள், அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The plague phase, if you are careful in your preparatory phase, if you are careful in your worship phase, you can win in this attack phase, in this plague phase. இஸ்ரவேல் ஆண்டவர் வார்த்தையை சொல்லி கீழ்ப்படிஞ்சு ஆடு கொண்டு வந்துட்டாங்களா? ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் டிக் போட்டலாமா? சொல்லுங்கள், போட்டாங்க. கர்த்தரை ஆராதனை பண்ணாங்களா? டிக் போட்டலாமா? இனி வருஷம் செய்கிறேன்ட்டாங்க. ஃபேமிலியா பாஸ்டர் வரமாட்டார் உங்கள் வீட்டுக்கு. அவரவர் அந்தந்த கணவன் அந்தந்த மனைவி தன் குடும்பத்தை காப்பாற்றுறது அவங்களுடைய வேலை. டிக் போட்டலாமா? டிக் போட்டாங்க. 3rd ஃபேஸ் வந்துச்சுப்பா, பிளேக் ஃபேஸ். பிளேக் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். கொரோனா இஸ் அன்எக்ஸ்பெக்டட். கடன் அன்எக்ஸ்பெக்டட். டிப்ரெஷன் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். தவறாக நீங்கள் திட்டு வாங்குறது அன்எக்ஸ்பெக்டட். உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகுறது அன்எக்ஸ்பெக்டட். உங்கள் வீட்டில் வியாதி வருது அன்எக்ஸ்பெக்டட். அடிப்படுறது அன்எக்ஸ்பெக்டட். அந்த காலத்தை நீங்கள் தாண்ட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பஸ்காவோடு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இப்போ புரிஞ்சிச்சா? The Israelites were prepared. ரத்தம் தெளிச்சாச்சு, பிளேக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எகிப்தியர்கள் தயாராக இருந்தாங்களா? இல்லை. இங்கே ஆண்டவர் எந்த ஸ்பெஷல் ப்ரேயருமே சொல்லப்பா. எகிப்தியன் கூட ஒருத்தன் பார்த்துட்டு போய் ஏதோ ஒரு ஆடை வெட்டி தேய்ச்சிட்டு இருந்தான்னா அவனும் தப்பிச்சிருப்பான். ஒரு ஏதாவது ப்ரிப்பரேஷனா இந்த ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிட்டு வெட்டுனாரா? எதுவுமே இல்லை. ரத்தம் காப்பாற்றும். திருச்சபையை நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் என்கிற வார்த்தை சொன்னால் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். உங்களோட கேரக்டர், உங்களோட குவாலிட்டி, நீங்கள் பெரியாள் சின்னால், நீங்கள் படித்தவர் படிக்காதவர் என்பதை அந்த சங்கார தூதன் பார்க்க மாட்டான். உங்கள் மீது ரத்தம் இருக்கிறதா என்பதை மட்டுமே பார்ப்பான். ஹல்லேலூயா. இவர் நல்லா படிச்சிருக்காரு அதனால கொரோனா வராதுன்னு, இவர் ரத்தம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால கொரோனா வராது. இவர் பணக்காரர் அதனால கொரோனா வராது இல்லை, இவருக்குள்ள ரத்தம் என்பது உத்தரவாதம். ஆமென்.
10வது வாதை வந்தது, தலைச்சன் பிள்ளை சங்காரம். ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் கூட மரிக்கவில்லை. எகிப்தில் ஃபுல் ஸ்லாட்டர். ஆமென். நின்று கொண்டிருந்தவன் விழுந்து கிடக்கிறான், மடங்கடிக்கப்பட்டவன் எழுந்திருக்கிறான். நம்முடைய 4th ஃபேஸுக்கு வரும். தி எக்ஸோடஸ், புறப்பட்டு போகிறது, எழும்புகிறது. என்னதுங்க? எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. நம்ம சொல்லுவோம், ஐயா எங்கயா வந்துச்சு ஒளி? இல்லை மகனே, நீ என்னைக்கு ப்ரே பண்ணியோ அன்றைக்கே வந்துருச்சு. என்றைக்கு நீ திருவிருந்து எடுத்தாயோ அன்றைக்கே, நேற்று நடந்தது இன்றைக்கி உனக்கு நடக்க போகிறது. இல்லை, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து. த எக்ஸோடஸ் ஃபேஸ் 37ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 37லேருந்து 51 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா இஸ்ரவேலர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிளம்புங்க. நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் அடிமையாக தானே இருக்காங்க. 10 கிலோமீட்டர் தாண்டி போக முடியாது. ஏன்? ஒரு அடிமை இன்னொரு இடத்துக்கு போனாலும் என்ன பண்ணும்? போலீஸு பிடிக்கும். இப்போ போலீஸ் எங்கே? அவன் வீட்டில் டெத்து. ஈஜிப்ஷனில் அதான் நடந்துச்சு. அவங்க வீட்டில் டெத்து தானே, எல்லாம் எங்கே போயிட்டான்? வீட்டுக்கு போயிட்டான். இப்போ நீ என்ன பண்ணு? புறப்படு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டான். நேவி இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? ஏர்ஃபோர்ஸ் பறந்து பிடிக்கிறது இருந்திருப்பா? யாருமே இல்லை. புறப்படு. இயேசுவின் ரத்தம் என்றைக்கு உனக்கு சிந்தப்பட்டதோ சாத்தானுடைய தாக்கம் அழிந்தது, சாத்தானுடைய வல்லமை ஒழிந்தது. உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் மகனே. அப்படியே எழுந்து நின்று ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க. நான் விசுவாசத்தோட எழுந்திக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். எத்தனை பேர் டிப்ரெஷனில் போறீங்க? தலையில கை வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். குழப்பத்தில் போகும்போது சொல்ல வேண்டியது, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். they got delivered. 430 வருஷ அடிமை தினம் ஒரே ஒரு பஸ்கா பண்டிகையில் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது போது கிளியர் ஆனது போல, என் மகனே, இயேசுவின் ரத்தம் உன்னை எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஆமென். பாவம் உன்னை கட்டி வைக்காது என் மகனே. கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். கர்த்தர் இன்றைக்கு சுயாதீன நிலையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வசனத்தை படித்து முடிச்சிருவோம். கலேஷியன்ஸ் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கலாத்தியர் 5:1. பார்த்தீங்களா? நீங்கள் அடிமைதனத்துக்கு நுகத்துக்கு உட்படக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப பயமாக இருந்தால் தெரியாத வரைக்கும் பயந்து இருந்தீங்க. கவனிங்க. அதுக்கப்புறம் பயத்தை என்ன பண்ணோம்? சொல்லுங்க, விரட்டணும். பயம் எப்படி விரட்டும்? பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாவா? பிளட் ஆஃப் ஜீசஸ் சொன்னா. என்ன சொன்னா? இயேசுவின். யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தா போகுமா? போகாது. என்ன சொல்லணும்? விரட்டுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரத்தம் மட்டும் உள்ளே போனால் போதும், ஒரு ஆக்ஷன் வேணாம். சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அடிமைத்தனம் படக்கூடாது. பாவ உணர்வு வருதுன்னு வைங்களேன், எப்போ பார்த்தாலும் கெட்ட தாட்டு வருது, கெட்ட தனவு வருது, இல்லை கெட்டது செய்ய தோணுது. என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம். சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். சுயாதீன நிலைமையில் நிற்கணும். எனக்கு எதுவுமே வேணாம், இயேசுவின் ரத்தம் இருக்குது. எனக்கு கவலையே இல்லை, இயேசுவின் ரத்தம். நான் வாழ்வேன், என் கூட இயேசுவின் ரத்தம். என் கையில் காசு இல்லை, ஆனால் யார் இருக்கார்? இயேசு இருக்கிறார். எனக்கு பயம் இல்லை, இயேசு பார்த்துக்கொள்வார். இதுதான் சுயாதீன நிலை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குறார். வாங்க கொண்டார் அந்நிய பாஷை பேசலாம். ஓ ரீ தாலா பாஷா தா ராக்கா தலா. விடுதலையோடு கூட இவ்வளோ நாள் பேசினேன் ஐயா, நான் இப்போ பேசல, இப்போ பேசு மகனே. ரீ தாலா கா தா ரா ஷா ரா கா தா ரா பா 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 ரே தே லே ரே கே தே நே ரீ ஷா ரா பா 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 ஓ ரீ தாலா பா ரா தா நா ரா ஷா ரா கா. எல்லாம் பேசுங்க. மகனே பேசு, மகளே பேசு, அந்நிய பாஷை பேசு. யூ ஷுட் பி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலி. ஆவியில் நீங்கள் பலம் உள்ளவர்களாக இல்லை என்றால் யூ cannot overcome the devil. நீங்கள் ஆவியில் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆத்மாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஓ யூ ஷுட் பி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவலி. கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய ரீதியை நல்ல பலத்தை கொடுக்கிறார். ஷேரே ரே 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 கே ரே பே 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 ரே 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 கே ரே 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 ரோ 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 புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய வார்த்தையினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே.
ரத்தமே எனக்கு விலையாக கர்த்தருடைய ரத்தத்தை செலிப்ரேட் பண்ணலாமா? லெட்ஸ் செலிப்ரேட் தி blood of Jesus Christ. இயேசு ரத்தம் சொல்லுங்க. ரத்தத்தை நீ கொண்டாடலாம் மகனே, கொண்டாட வேண்டும். இயேசு ரத்தத்தை கொண்டாட வேண்டும். உன் ரத்தத்தை அல்ல, இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். தலையில கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பலவீனமான சரீரத்தை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். முட்டி வலி, முதுகு வலியில வச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். குழப்பமான நிலையில வச்சு இயேசுவின் ரத்தம். பயத்தோட போகாதீங்க இங்க இருந்து, கன்ஃபியூஷனோட போகாதீங்க இங்க இருந்து, ஓ கவலையோட போகாதீங்க இங்க இருந்து. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்காக குரல் கொடுக்க இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. The blood of Jesus Christ can speak better things, better things, better things. உங்களுக்காக பரிந்து பேசுகிற நன்மையானவைகளை பேசும் ரத்தம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? நான் சொல்றதை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் எல்லா பயங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் எல்லா குழப்பங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எல்லா வியாதிகளையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் எல்லா கடனையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசும். இயேசுவின் ரத்தம் எனக்காக குரல் கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் என்னை காப்பாற்றும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். திரும்ப ஒரு முறை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போடு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord.